கொலை நகரமாகிறதா நெல்லை என்று கேட்கும் அளவுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் இங்கு 285 பேர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர். கொலைகள் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களில் 60 பேர் சிறார் என்ற விவரம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது. திருநெல்வேலி மாநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளில் நடைபெறும் கொலை சம்பவங்கள் தொடர்பாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் புதிய தலைமுறை செய்தியாளர் மருதுபாண்டி திருநெல்வேலி மாநகர் மற்றும் மாவட்ட காவல்துறையில் கேட்ட கேள்விக்கு அதிர்ச்சி அளிக்கும் பதில் கிடைத்துள்ளது. அதன்படி 2020 ஜனவரி 1 முதல் 2024 ஆண்டு டிசம்பர் 31 வரையிலான 5 ஆண்டுகளில் 285 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதில் திருநெல்வேலி புறநகர் பகுதியில் 211 கொலைகளும், திருநெல்வேலி மாநகர் பகுதியில் 74 கொலைகளும் நடைபெற்றுள்ளன. திருநெல்வேலி பகுதியில் நடைபெற்ற கொலைகள் தொடர்பாக 392 பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். 2023 முதல் 2024 வரையிலான ஒரே ஆண்டில் மட்டும் 45 கொலைகள் நடைபெற்றுள்ளன. இந்த கொலை சம்பவங்கள் தொடர்பாக 60 இளம் சிறார் மற்றும் 1045 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடும் சிறார் மீது கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்கிறார் குழந்தைகள் நல செயற்பாட்டாளர் தேவநேயன். எந்தெந்த காவல் நிலையங்களில் இந்த சட்டத்துக்கு முரணான செயல் செய்ததாக கருதப்படுகிற இந்த கான்ட்லிட் வித்லான்னு சொல்லுவாங்க, 18 வயது கீழே குழந்தைகள் குற்றம் செஞ்சாங்க, அவங்களுடைய கணக்கெடுப்பு உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். இப்போ குறிப்பாக இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த ஆர்டிஐ தகவலில் இருக்கிற இந்த 60 குழந்தைகள்ங்கிற தகவல் வந்து ஒரு மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் தான். அப்போ அது ஒரு மாநில அளவில் எடுக்கப்பட்டு அங்கே அந்த காவல் நிலையத்தை ஒட்டி அங்கே அந்த சமூகத்தில் செயல்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அது குறிப்பாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து எந்தெந்த இதில் அதிகபட்சமான குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இடைவேளைகளான ஸ்கூலை விட்டு ட்ராப் அவுட் ஆன குழந்தை தான் இருப்பாங்க. அப்போ அந்த பள்ளிக்கூடங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். எந்தெந்த குழந்தைகள்லாம் இடைவேளைகளாக அந்த குழந்தை நம்ம அதிகபட்சமான குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது இருக்கு. அது குற்றச்செயல்பாடுங்கிறது கொலை, கொள்ளை, போதை வசுக்களை கடத்தல் போன்ற விஷயங்கள் இருக்கு. அடுத்து அது வந்து பள்ளி கல்வித்துறைக்கும் காவல்துறை, சமூக நலத்துறை, குழந்தைகளுக்கான பாதுகாப்புத்துறை இதெல்லாம் வந்து இணைந்து வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. திருநெல்வேலி மாநகர பகுதிகளான பெருமாள்புரம், பாளையங்கோட்டை, மேலப்பாளையம், தச்சநல்லூர், பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஜாதி ரீதியிலான கொலைகளும் பதிவாகி உள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலியில் குடும்ப பிரச்சனை மற்றும் முன்விரோத கொலைகள், சாதிய ரீதியிலான கொலைகள் என குறிப்பிட்ட காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளிலும் அதிக வழக்குகள் பதிவாகியுள்ளன. 2015 முதல் 2024 வரை சமூக நீதி கூட்டங்களை பொறுத்தவரையில் மாநகர் பகுதியில் 143 கூட்டங்களும், புறநகர் பகுதியில் 80 கூட்டங்களும் மட்டுமே நடைபெற்றுள்ளதும் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் தெரியவந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருதுபாண்டி.